actually a great blessing to be on stage, especially if it is an அரங்கேற்றம். நிறைய அரங்கேற்றங்களை பார்த்துருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த மேடையில காலடி எடுத்து வைக்கும் பொழுதுதான் அதோட ரிசல்ட் என்னவா இருக்க போறதுன்னு நமக்கே அப்புறம் தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் 100 ரிஹர்சல் 1000 ரிஹர்சல் பண்ணுவாங்க ஒரே ஒரு மேடை ஏறதுக்கு. அந்த க்ஷணத்துல திடீர்னு அப்படியே பிளாங்க் அவுட் ஆகும். சில பேர் ரொம்ப கம்மியா ரிஹர்சல் பண்ணி போயிருப்போம், ரொம்ப பிரமாதமாகும். கடவுள் பக்தி கலாச்சாரம் இதை சார்ந்து வர்றதுனால கடவுள் சித்தம் எப்படியோ அப்படித்தான் நடக்கும்னு சொல்லணும். I first of all like to congratulate Geetana for giving a good performance today. I also wish her parents congratulations to you, Shri Balasubramanian and Sintamari Selvi. எத்தனை நாளுடைய கனவு இன்னைக்கு நினைவா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அதாவது டான்ஸ் நம்ம பாக்குற மாதிரி அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது. பொதுவா சொல்லணும்னா கிளாஸ்ல ஆடிடுவோம், வாத்தியார் சொல்லி கொடுக்குறாங்க, கையில தாளம் தட்டுறாங்க, ஆடிடுவோம். ஆனா இந்த ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல்னு வரும்பொழுது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், மிருதங்கத்தினுடைய தாளம் வேற பேஸ்ல போயிட்டு இருக்கும். இது எல்லாம் தாண்டி கிளாஸ் நம்ம எடுத்துட்டு இருந்த குருவோட சொல்கத்து வேற மாதிரி, கையில போடுற தாளம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இதையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண வயலின், ஃப்ளூட், இப்படி பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து நம்ம இத்தனை நாள் படிச்ச அந்த நாட்டியமானது வெளிப்படணும். அது பர்ஃபெக்ட் கம்ப்ளீட்டா எல்லாம் கண்ணாப்பின்னு இருக்கும். ரொம்ப கஷ்டம். இத்தனை ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பண்ணணுமே, இங்க எல்லாரும் டான்சர்ஸா இருக்காங்களா அப்படிங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் விஷயம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. சாதாரண ஒரு 10th எக்ஸாமோ +2 எக்ஸாமோ அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றங்கிற எக்ஸாம் வருது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கீர்த்தனா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா டான்ஸ் பண்ணினா.